தோசை சூப்பரா இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா அடை தோசை மாதிரி பண்ணா வேற லெவல் தான் போங்க. அந்த அடை தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்றது, அந்த தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட போறேன். சோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவுக்கு அரிசி பருப்புலாம் ஊற வச்சுக்கலாம். அகலமான பாத்திரத்துல 1/2 கப் அளவு புழுங்கல் அரிசி, அதே கப்ல 1/2 கப் அளவு பச்சரிசி, இதோட 1/2 கப் அளவு உளுந்து, 1/2 கப் அளவு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவு கடலை பருப்பு, அப்புறமா 1/2 கப் அளவு பாசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கப்பால அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால மற்ற எல்லா பொருட்களையுமே அளந்துக்கங்க. பருப்புல தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. அப்பதான் அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும். பாருங்க, நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இதுல நம்ம மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஓவர் நைட் இல்லைன்னா 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். பருப்பு அரிசிலாம் நல்லா ஊறி சூப்பரா ரெடியா இருக்கு. அடுத்து இதை நம்ம மாவை அரைச்சு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் இதுல 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5ல இருந்து 6 வரமிளகாய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா அரைச்சிக்க போறோம். நம்ம பருப்போட இதெல்லாம் சேர்த்து அரைக்கையில சரியா அரைப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கையில எல்லாம் ஒரு சேர நல்லா நைஸா அரைஞ்சு வரும். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாதான் தோசை நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். மிச்சம் இருக்க எல்லா பருப்பையும் அரைச்சு ரெடி பண்ணிக்க போறோம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணி சேர்த்து மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்பதான் தோசை ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இருக்கட்டும். இப்ப நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதோட 1-2 பிச்சு வச்சிருக்க கருவேப்பிலை, 1 கப் அளவு பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அடை தோசைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்டும் ஸ்மெல்லும் வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதை அப்படியே எடுத்து மாவுல சேர்த்துடலாம். இதோட நீங்க துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை மாவோட நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா சூடானோடனே கொஞ்சமா மாவு சேர்த்து நல்லா இதை தோசையா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துருக்கனால ரொம்ப மெல்லிசா ஊற்ற முடியாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்க போறோம். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சிருங்க. பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடும் திருப்பி விட்டு லைட்டா இதை நம்ம வேக வச்சிடலாம். இன்னொரு சைடும் நல்லா குக் ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான அடை தோசை ரெடி ஆயிருச்சு. இதை சூடா சர்வ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் காட்டியிருக்க அளவு 4ல இருந்து 5 பேருக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இந்த மாவை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷா அரைச்சு அப்பப்ப ஊத்திக்கலாம். கண்டிப்பா இந்த அடை தோசையை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த அடை தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் வேற லெவல் காம்பினேஷன் தான். இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய்.